ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம கன்வெர்ட் ஆகிறோம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து ரியல் நம்பர் கேஸ். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இமேஜினரி நம்பர், அது காமர்ஸ் நம்மளோட கேஸ். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஜென்ரல் நோட்டேஷன் என்ன? எல் நோட் பண்ணுவாங்க. அதோட ஃபார்முலா வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனோட ஃபார்முலா என்ன ஆகுது? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இதுதான் ஃபார்முலா. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட நார்மல் ஃபார்முலா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. அதே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பார்த்தீங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிருப்பீங்க? இங்கே ஒரு ஐங்கிற டைம் ஆட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டாமா? ஆமா சார். பட் இதில் என்னாச்சு? இந்த இதுல எதுவுமே கிடையாது. இதுதான் நார்மல். அப்போ ஃபுல்லாகவே நம்ம ரியல் ஃபங்க்ஷன் தான். ஃபுல்லாகவே நம்மளுடைய ரியல் ஃபங்க்ஷன் கான்செப்ட். சரியாம்மா? சரி. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஒரு சில ப்ரூஃப் மட்டும் காட்டுறோம் பார்த்துக்குங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ ஒன்றுன்னு வந்து என்ன ரிசல்ட்? எஃப் ஆஃப் டியோட வேல்யூ ஒன்றுன்னு வந்து என்ன ரிசல்ட் ஆகுது? ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரூஃபோட பார்ப்போம். எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 1. அப்போ 1 அப்ளை பண்ணுங்க இங்கே. அப்போ என்னது? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ, எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு டிடி. கரெக்டாமா? 1 இன்ட்டு டிடி. கரெக்டாமா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன? ஓகே. அப்போ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. கரெக்டாமா? அப்போ இதனோட ஃபார்முலா என்னம்மா? இதனோட ஃபார்முலா என்ன? அதாவது இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஓட ஃபார்முலா இன்டு டிஎக்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா? மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. அப்போ இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது? எஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஏ இருக்கிறது எஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ். லிமிட் என்ன? 0 டு இன்ஃபினிட்டி. கரெக்டாமா? லிமிட் என்ன? 0 டு இன்ஃபினிட்டி. சரியாமா? இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரிங்களா? அப்போ மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் 0 டிவைடட் பை எஸ். கரெக்டாமா? ஆமா சார். அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன தெரியும்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 தெரியும். அப்போ இது ஓவராலாக 0 வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி 0 தெரியுங்களா? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி எழுதலாம்னா 1 பை இ பவர் இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். அப்போ 1 பை இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ 1 பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? 0. அதனால தான் வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி ஆகுது? ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தனா இது வந்து இன்ஃபினிட்டி. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 0. அதனால தான் இந்த டேர்ம் வந்து 0 ஆகுது. சரிங்களா? அப்போ இ பவர் 0 வேல்யூ என்ன? 1. மைனஸ் 0 பிளஸ் 0 1. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்குது? எல் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 பை எஸ். இது ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். எல் ஆஃப் 1 ஈக்குவல் டு இ பவர் எஸ். ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி. ஸோ அடுத்த ஃபார்முலா எக்ஸ்பொனன்ஷியலோட. எக்ஸ்பொனன்ஷியல் நம்ம எப்படி நம்ம ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ அடுத்த ஃபார்முலா அதுதான். அடுத்த ஃபார்முலா என்ன எழுதுறாங்கன்னா, செகண்ட் ஃபார்முலா எல் ஆஃப் இ பவர் ஏடி. என்ன ஃபார்முலா வரும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில்? அப்போ இங்கே எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன இருக்குது? இ பவர் ஏடின்னு இருக்குது. அப்போ அதனோட ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டியா? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக என்னது? இ பவர் ஏடி இன்ட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கும்? இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்கும் இன்ட்டு டிடி. கரெக்டாமா? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. ரெண்டுமே பவர் இருக்கிறனால ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? இ பவர் ஏடி மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. கரெக்டாமா? ஓகே சார். இப்போ இதுலேருந்து என்ன காமன் எடுக்கிறாங்கன்னா இ பவர் மைனஸ் டிஏ காமன் எடுக்கிறாங்க. மைனஸ் டி காமன் எடுத்த என்ன கிடைக்கும்? எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டின்னு கிடைக்கும். கரெக்டாமா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டி. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டினா இதுதான் ஏவோட வேல்யூ. அப்போ ஃபார்முலா எப்படி கிடைக்கும்?
that is equal to minus e power minus s by a s minus a divided by t into t divided by s minus a limit என்ன 0 to infinity limit என்ன 0 to infinity. So again same idea e power minus infinity value 0 e power 0 ஓட வேல்யூ 0 சரி 1 1னா அப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ 1 பை எஸ் மைனஸ் ஏன்னு வருது கரெக்டுங்களா 1 பை எஸ் மைனஸ் ஏன்னு வருது கரெக்டாமா ஆமா சார். அப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி ஓட ஃபார்முலா என்ன வருது 1 பை எஸ் மைனஸ் ஏ சரியாம்மா சரி அதே ஐடியாவில் நெகட்டிவ் வந்து என்ன ஆகும் 1 லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடியோட ஃபார்முலா என்னமா ஆகும் எனி ஐடியா இங்க வந்து பிளஸ்ன்னு வந்தனால இந்த இடத்துல என்னாச்சு மைனஸ் ஆயிடுச்சு 1 by s plus a. அவ்வளோதாம்மா 1 பை எஸ் பிளஸ் ஏ இதே ஐடியா தான் நீங்க டைரக்டா கொண்டு வந்து அப்ளை பண்ணா 1 பை எஸ் பிளஸ் ஏ சரிங்களா சரி ரேஞ்ச் டவுட்டுக்கு தான் இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா அப்போ ரிமைனிங்லாம் நீங்க பாத்துங்க ப்ரூஃப்